வணக்கம். தாவேக அரசு பதவியேற்றவுடன் கடந்த வாரம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டது. அதில் திமுக 13 லட்சம் கோடி கடன் வைத்துவிட்டு சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக எல்லாருக்கும் அது தெரியும். எலெக்ஷன் டைத்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் வெள்ளை அறிக்கை விட்டுருக்கீங்க, ஆனால் அதுலேயே கொஞ்சம் சொல்லியிருக்கலாம்ல, எப்படி நாங்கள் இந்த கடனை அடைக்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது சாலையே போடாமல் 3.23 கோடி சுருட்டல், திமுக முன்னாள் அமைச்சர் வேலு வீட்டில் ரெய்டு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஏவா வேலு இருக்கார் பாருங்க, அவர் வீட்டில் நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டு நாங்களும் பார்த்துட்டோம். அண்ணாமலை திருப்பி சொல்லியிருக்கார். இப்போது தாவேக அரசு அதை எடுத்திருக்கு. இப்போது இத்தனை ஆண்டுகளாக பார்த்தாச்சு, யாரு மேலே இது வரைக்கும் எந்த வித ஆக்ஷனும் எடுக்கலை. அவ்வளோ கண்டுபிடிச்சோம், இவ்வளோ கண்டுபிடிச்சோம், அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர யாரு மேலேயும் எதுவும் நடவடிக்கை எடுத்ததா தெரியல. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை தோடு இது ஒன்றா போக போகிறதான்றது. ஜெய்ஹிந்த்.